ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வாஸ்துபடி எப்படி வீடு கட்டுவது, எந்த நடைமுறையை வாஸ்துவில் வீடு கட்டுவதற்கு கடைபிடிக்க வேண்டும், எதை நாம் தவிர்க்க வேண்டும் என்ற தகவல்களை முழு வாஸ்து விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாஸ்துவில் பார்த்திங்கன்னா 4 திசைகள் உள்ளன. அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு. இந்த 4 திசைகள் இருக்கிற மாதிரியே நம்ம 4 மூலைகள் இருக்குது. ஈசானிய மூலை, அக்னி மூலை, குபேர மூலை, வாழ்வு மூலை என்று 4 பகுதியாக இருக்கின்றது. இந்த 4 திசைகளுக்கும் 4 மூலைகள் உள்ளன. இந்த 4 திசைகள் மற்றும் 4 மூலைகளை வைத்து தான் நம் வீட்டிற்கு எந்த இடத்தில் பெட்ரூம் வைக்க வேண்டும், எந்த இடத்தில் கிச்சனை வைக்க வேண்டும், எந்த இடத்தை டாய்லெட்டை அமைக்க வேண்டும், எந்த இடத்தில் ஹாலை அமைக்க வேண்டும், எந்த இடத்தில் நம்ம என்ட்ரன்ஸ் கேட் அமைக்க வேண்டும், செப்டிக் டேங்க் எங்கே அமைக்க வேண்டும் மற்றும் வீட்டு கிணறு அல்லது போர்வெல் எங்கே அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நம்ம குறிப்பிடுவது 4 திசைகள், 4 மூலைகள். இந்த 4 மூலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு, இது இரண்டை இணைக்கும் மூலை வடகிழக்கு என்றும், தெற்கு மற்றும் கிழக்கு இதை இரண்டும் இணைக்கும் மூலை தென்கிழக்கு என்றும், தெற்கு மற்றும் மேற்கை இணைக்கும் மூலை தென்மேற்கு என்றும், வடக்கு மற்றும் மேற்கு திசைகளை இணைக்கும் மூலை வடமேற்கு என்றும் நம் 4 திசைகள் மற்றும் 4 மூலைகள் உள்ளன. அதற்கு ஈசானியம், அக்னி, குபேர மூலை, வாழ்வு மூலை என்று 4 விதமான பெயர்கள் உண்டு. முதல் பார்ப்பது ஈசானிய மூலை. இந்த ஈசானிய மூலை வடக்கு மற்றும் கிழக்கு இந்த இரண்டும் சந்திக்கும் மூலை தான் வடகிழக்கு மூலை, ஈசானிய மூலை. அதாவது சில பெயர்கள் மாற்றி கூட கன்னி மூலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மூலையில் நம்ம என்னென்ன அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல பார்த்தோன்னா ஈசானிய மூலை ஒரு தாய்ந்த மூலையாக இருக்க வேண்டும். அதாவது என்னன்னு கேட்டால் குபேர மூலை உயர்ந்தும் ஈசானிய மூலை தாய்ந்தும் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் த வாஸ்து அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் ஈசானிய மூலையில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். போர்வெல் அமைக்கலாம், கிணறுவெல் அமைக்கலாம், இல்லை வீட்டில் ஓப்பன் பிளேஸ், அதாவது கார் நிறுத்தத்துக்கு ஓப்பன் பிளேஸ் வேணும்னா அந்த இடத்துக்கு ஓப்பன் பிளேஸை விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே அப்படி பார்க்க சொல்ல, வாஸ்து பார்க்க சொல்ல என்ன ரூமு வரலாம் சார் ஈசானியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா பெட்ரூம் அமைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு குபேரமுள்ள ஒரு பெட்ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் 2வதாக வாயுமல்ல ஒரு பெட்ரூம் இருக்குது அப்படின்னா 3வது ஆப்ஷனாக ஒரு பெட்ரூம் வேணும் அப்படின்னா இந்த ஈசானியத்தில் பெட்ரூம் அமைச்சிக்கலாம். சில்ட்ரன்ஸ் அந்த பெட்ரூம் மாதிரியே வச்சுட்டு அதை சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாக மாற்றிக்கலாம். இல்லை வீட்டில் வயதானவர்கள் இருக்கிறாங்களா, அந்த விசிட்டர்ஸ் யாரா வராங்க, ரிலேஷன் யாரா வராங்க, வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா அந்தமாரி ஒரு பெட்ரூம் வச்சு அதை அமைச்சிக்கலாம் ஈசானியத்தில். வெளியே பார்த்திங்கன்னா வெளியே ஒரு செடி, பெரிய மரம் இல்லாமல் சின்ன செடி வச்சு நம்ம பூத்தொட்டி மாதிரியே வளர்க்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓப்பன் பிளேஸ் இருக்கிறது நல்லா இருக்கும். ஓப்பன் பிளேஸ்னால் இந்த இயற்கையாக இந்த ஈசானிய மூலை வையாக இயற்கையாக நம்ம சூரியன் வெளிச்சம் உள்ளே போடும். அதனால் இந்த ஓப்பன் பிளேஸ் கொஞ்சம் விட்டிங்கன்னா சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் வீடும் நல்ல நேர்மறை எண்ணங்கள் கொண்ட ஒரு வீடாக மாறுவதற்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஸ்டடி ரூம் அண்டு பூஜை ரூம், இந்த அறைகள்லாம் கூட இந்த இடத்துல அமைச்சிக்கலாம். ஈசானிய மூலையில் முக்கியமாக எதையெல்லாம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 1 கிச்சனை எடுத்துன்னு ஈசானிய மூலையில் எந்த காரணத்தை கொண்டும் அமைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டிகள், எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஈசானிய மூலையில் படிக்கட்டிகள் அமைக்கக்கூடாது. 3வதாக பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க். இந்த செப்டிக் டேங்க்கு இந்த ஈசானிய மூலையில் அமைக்கக்கூடாது. இது 3 விதிகள் மேக்ஸிமம் கடைபிடிச்சாவே கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அக்னி மூலை. அக்னி மூலையில் எதெல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த தெற்கு மற்றும் கிழக்கு, தென்கிழக்கு மூலை தான் அக்னி மூலை என்று குறிப்பிடுவார்கள். இந்த அக்னி மூலையில் கிச்சன் அமைக்கலாம் மற்றும் மோட்டார் சம்பந்தமான யூபிஎஸ் அந்த மீட்டர்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இதுவாக அமைக்கலாம். மற்றும் படிக்கட்டிகள் அமைக்கலாம். அதாவது என்னன்னு கேட்டால் கிழக்கு வடக்கு சைடில் இருந்து போகிற மாதிரியே படிக்கட்டிகள் அமைக்கலாம். மற்றும் இந்த வீட்டுக்கு தேவையான யூபிஎஸ்சி, அந்த அதாவது யூபிஎஸ்சினா அந்த இன்வெர்ட்டர்லாம் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி இதுவெல்லாம் நம்ம அமைச்சிக்கலாம். செகண்ட் அண்டு தேர்ட் பீரியாரிட்டியில் பாத்ரூமு வேணும், ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த அக்னி மூலையில் கிழக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் வேணும்னா அமைச்சிக்கலாம்.
சரி, என்னலாம் அமைக்கக்கூடாது அக்னி மூலையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஏசி இருக்கு இல்லையா? அந்த ஏசி வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து அமைக்கக்கூடாது. அதாவது அக்னி மூலையில் அமைக்கக்கூடாது. மற்றும் ஏசி, ஃப்ரிட்ஜு இந்த மாரி வந்து தண்ணி தொட்டி இந்த மாரி சம்மந்தமா அதாவது நீர் தத்துவத்தை கொண்ட ச சில குளிர்சாதன உபயோகங்கள அந்த அக்னி மூலையில் பெரும்பாலும் அமைக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது குபேர மூலை. இந்த குபேர மலை தெற்கு மற்றும் மேற்கு இதே தான் இது சேர்ந்தது தென்மேற்கு மூலையை தான் நம் குபேர மூலை என்று சொல்வார்கள். இந்த இடம் வந்து இந்த வீட்டின் தலைவர், தலைவன், தலைவி இவங்க 2 பேர் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் இங்கு அமைத்து ரொம்ப ரொம்ப நல்ல சிறந்த ஒரு வாஸ்து முறையாகும். பணம் மற்றும் பணப்பெட்டி, நகைகள், பீரோ போன்ற உபகரணங்களை இந்த குபேரமலையில் வைப்பது மிகவும் சால சிறந்தது. அதே போல் உங்கள் வீட்டில் பீரோ வைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது வடக்கு நோக்கி பீரோவும் இல்லது கிழக்கு நோக்கி பீரோவும் வைப்பது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த குபேர மூலைக்கு மேலே அதாவது மேலே இருக்கு இல்லையா மொட்டை மாடி அந்த இடத்துல வந்து தண்ணீர் டேங்க் உயரமாக வைப்பது மிகவும் நல்லது. குபேர மூலையில் எதை அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாத்ரூம் வந்து இந்த மூலையில் வந்து நம்ம அமைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டிகள் அதாவது தெற்கு மற்றும் மேற்கு தென்மேற்கு பகுதியில் படிக்கட்டுகள் அமைக்கக்கூடாது. இந்த 2மே இந்த மூலைக்கு அமைச்சால் அது வேறு ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும். நெகட்டிவ் வைப்ரேஷன் அதனால் அமையக்கூடாது. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது வாழ்வு மூலை. இந்த வாழ்வு மூலையில் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ குபேர மூலையில் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று கட்டியிருப்போம். இன்னொரு பெட்ரூம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த வாழ்வு மூலையில் நம்ம செகண்ட் பெட்ரூமாக கட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்கை நம்ம வச்சுக்கலாம். இல்லை ஒரு பாத்ரூமு அட்டாச்சு பாத்ரூமு வேணும் அப்படின்னா வெளியிலவும் சரி அதாவது உள்ளவும் சரி ஒரு பாத்ரூம் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வெளி பகுதி வந்து வடக்கு பகுதியில் ஓப்பன் பிளேஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோர் ரூம்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாயு மூலையில் அமைச்சிக்கலாம். எதெல்லாம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா போர்வெல் மற்றும் கிணறு இந்த 2மே இந்த வாழ்வு மூலையில் அமையக்கூடாது. அதாவது ஈசானி மூலையில் அமைப்போம் இல்லையா கிணறு போர்வெல் அந்த ஆயம்படுத்தி ஒரு தண்ணி எடுக்கிறது தண்ணி வைக்கிறது தண்ணி தொட்டி வைக்கிறது இந்த மாதிரி சம்மந்தமான அமைப்புகளை இந்த வாழ்வு மூலையில் நம்ம இதெல்லாம் அமைக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.